மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவர்களை குத்தி தள்ளுவதும் அவர்களுக்கு காயம் ஏற்படும் அளவிற்கு ஒரு விளையாட்டு, ஒரு அவர்கள் கலாச்சாரம் அந்த பொங்கலை போல அங்குள்ள விழாக்களிலே இதெல்லாம் நடப்பதை அவர் பார்க்கவில்லை என்று நினைக்கின்றேன். ஆக தமிழுடைய கலாச்சாரம், மரபு, இதுக்கெல்லாம் ஒரு வீர விளையாட்டு இருந்து வருவதை அவர் மறந்துவிட்டு காட்டு மிராண்டித்தனம் என்று சொல்லியிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த இயக்கத்தின் தலைவியாக இருக்கிற சோனியா காந்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் நாங்கள் அறிக்கை இரவு அளித்திருக்கின்றோம். மாவட்ட செயலாளர் மீட்டிங் இப்பதானே நடக்குது. தேர்தல் தொடர்பாக என்ன முடிவு என்பது மாவட்ட செயலாளர் கருத்துக்களை உள்வாங்கி நான் எடுக்கின்ற முடிவை நான் எடுப்பேன். அந்த கருத்துக்களை வாங்க வேண்டிய ஒரு கூட்டம் ஜனநாயக அடிப்படையில் நடக்கின்ற ஒரு இயக்கம் என்ற காரணத்தினால் அந்த ஜனநாயக மரபுப்படி இன்று மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும். உயர்மட்ட குழு கூட்டம் அதன் பிறகு நடைபெறும். இதெல்லாம் நடைபெறப்பட்ட பிறகு நான் தேர்தல் அறிவிக்கவே இல்லை. அதனால தேர்தல் கூட்டணியை பற்றி கிட்டத்தட்ட 9 முதலமைச்சர்கள் உடனடியாக அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நாங்க பேசுவது ஆணித்தரமாக, ஆழமாக, தீர்க்க சிந்தித்து மக்களுக்கு சேவை செய்கின்ற வரை எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் எண்ணத்தை பிரதிபலிக்கும் முடிய கருத்துக்கள் அமையும். அதை வெளியிடும் போது நாங்கள் வெளியிடுவோம். இப்ப நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் நான் இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு அவங்க இப்படிதான் இருக்கும் சொல்றேன். மாவட்ட செயலாளர்கள் பேச வேண்டியிருக்கிறது எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாரும் கலந்து பேசி கருத்துக்களை உள்வாங்கி எல்லாருமே ஏற்கனவே எனக்கு அனுமதி தந்து விட்டார்கள். தலைவர் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம். எனக்கு உத்தரவு அனுமதி தந்த காரணத்தினால் கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்கள் எப்படி இருக்கிறது, அந்த கருத்து எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் நினைப்பாங்க நம்ம இவ்வளவு ஒரு அதிகமான இடங்கள் கேட்கலாமா என்ற கருத்துக்கள் பதிவு செய்வார்கள். அதற்கு நமக்கு தகுதி எப்படி இருக்கிறது, அந்த உழைப்பு எப்படி இருக்கிறது தெரிஞ்ச பிறகு நான் எடுக்க வேண்டிய முடிவு எனக்கு அனுமதி தந்ததுக்கு நன்றி தெரிவித்துக் நேற்று நடந்தது மாநில இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியின் கருத்தரங்கம். எப்படி வருங்காலத்தில் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக வாக்களிக்க வர வேண்டும் என்ற எண்ணத்தை தொடர்ந்து 8 ஆண்டுகளாக நான் பிரதிபலித்து வருகின்றேன். ஆக அந்த 8 ஆண்டுகளாக இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டும், இளைஞர்களின் பங்கீட்டு அரசியல் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் அந்த 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சத்திலிருந்து 70 லட்சம் புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் உருவாகிறார்கள். அவங்க ஆர்வமுடன் சென்று வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே கலை உலகத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது, நடிகனாக இருக்கும் போது, முன்னணி நட்சத்திரமாக இருக்கும் போது 100% வாக்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு முதல் மனிதனாக நான் திகழ்ந்து வருகிறேன். ஆக 100% வாக்களிப்பு இருந்தால்தான் உண்மையான ஜனநாயகம் என்று நம்புகிறவன் நான். ஆக எல்லாரும் வாக்களிக்கணும்னு சொல்ல இளைஞர்களின் பங்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் உயர வேண்டும் என்று நினைக்கின்ற இளைஞர்கள் நாடு சிறப்பாக இருந்தால்தான் நாமும் சிறப்பாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையிலே இளைஞர்கள், மாணவர்கள், 2025 அதிகமான இளைஞர்களுடைய நாடு இந்தியா என்று இருக்கும்போது அதற்கு தகுந்த